Hi friends, IPL 25 match number 55 SRH DC. ஸோ இந்த மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டாட்ஸு யார் யாருக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது, யாருக்கு ஸ்டாட்ஸ் இல்லை, எல்லாமே வந்து பார்த்துடலாம் பிச்சு ரிப்போர்ட்லேருந்து. ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டேட் வந்து பார்த்திங்கன்னா 5th May 7:30 மேட்ச்சு. ஸோ மண்டே ஒரே ஒரு மேட்ச் தான். ஸோ இதில் கிரவுண்ட் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் படி 83 மேட்ச்சில் ஆவரேஜ் 170+ ஸ்கோரும், ஃபஸ்ட் பேட்டிங் 38 டைமும், சேசிங் கொஞ்சம் அதிக டைம் வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில் ஹைதராபாத்தில். போன மேட்ச் மாதிரி SRH எம்ஐ மேட்ச் வந்து ஹைதராபாத்தில் நடந்துச்சு. ஒன் சைடாக போச்சு. எம்ஐ ஈஸியாக வின் பண்ணாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ண SRH வந்து எல்லா விக்கெட்டையும் ட்ராப் பண்ணுறது பண்ணாங்க. கேர்ள்சன் மட்டுமே அடித்தார். யார்லாம் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் ஸ்விங் பண்ணுறது என்ஸ் லைட் ஸ்விங் தான். ஸோ அதுக்கே வந்து எல்லாருமே அவுட் ஆனாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ அவங்களோட பேட்டர்ஸ்க்கு அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் மட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ஸாக இருக்காங்க, டாப் 3 பேட்டர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் இது தான். ஸோ பிச் ரிப்போர்ட் கடைசியில் பார்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா நியூட்ரல் ட்ராக் ஒன்று இருக்குது, ஃப்ளாட் ட்ராக்குமே ஒன்று இருக்குது. ஸோ எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். போன மேட்ச்சுமே அந்த ஃப்ளாட் ட்ராக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் பிச் ரிப்போர்ட்டில். பட் ஸ்லைட் ஸ்விங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்விங்குக்கே இவங்க எல்லாருமே அவுட் ஆனாங்க. பட் எம்ஐ பிளேயர்ஸ் நல்லாவே பேட் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒன் சைடாக. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 கீழே 36 மேட்ச் போயிருக்கு. 21 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ இதுதான் அதிகபட்சமாக போயிருக்கு. லோ ஸ்கோரிங்காகவும் போயிருக்கு, ஹை ஸ்கோரிங்காகவும் போயிருக்கு. மிடில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மேட்ச் தான். 12-13 மேட்ச்லாம் 189 வரைக்கும் 170 வரைக்கும் போயிருக்கு. இதுதான் ஸ்கோரிங் பேட்டர்ன். பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசர்ஸ் அதிக விக்கெட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 200 விக்கெட் தான் பிக் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். பெரிய உள்ள விக்கெட் ஆவரேஜ்ன்றது இல்லை இந்த கிரவுண்டில். பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் வெறும் ஒரு 4-5 ஈக்குவல் டீம், ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டீமாக இருந்தால் உங்களுக்கு 4-5 விக்கெட் இல்லைனா 6 விக்கெட் பொதுவாக விழும். பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அதுவுமே கம்மியாக விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டோட்டல் மேட்சஸ் வந்து 83 மேட்ச்சில் உங்களுக்கு 474 பேஸ் விக்கெட் விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் 200 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ ப்ராவல் பிளேயிங் லோன் பார்த்துடலாம். SRH பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லோனில் மாற்றங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கேர்ள்சன், அனிகேட் வர்மா, கமிண்டு மெண்டேஸ், பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, ஜீஸ் அன்சாரி, அக்ஷர் பட்டேல், ஜெய்தேவ் உனாட்கட். இதே தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் இந்த லைனப் தான் இருந்துச்சு. லாஸ்ட் 2 மேட்சாக இந்த ப்ராவல் பிளேயிங் லோன் பார்த்துலாம். டிசிக்கு ஃபேப் டூப்ளசிஸ் உள்ளே வந்துட்டார். ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். அபிஷேக் பொரேல், கருண் நாயர், KL ராகுல், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், சமீரா, அசுதோஷ் சர்மா. இதுதான் அவங்களோட ப்ராபல் 12 இருக்கும். குபேரா ஃபேண்டஸியே இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும், நல்ல ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். ஸோ மேட்ச் பவுலிங் செட்டு, பேட்டிங் செட்டு, அப்புறம் தேர்ட் லைனப் வந்ததுக்கப்புறம் இன்னொரு செட்டுமே கொடுப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேல் பிக்ஸு, லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. அதில் நீங்கள் அதுலேயுமே கரெக்டாக பிக் பண்ணி ப்ளே பண்ணால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு சுனில் நாராயணா எல்லாமே இந்த மேட்ச்சுக்குன்றது பிக் பண்ணியிருக்காங்க. KKR vs RR மேட்ச்சுக்கு. ஸோ சுனில் நாராயண் தான் பெஸ்ட்டு சாய்ஸு. அப்படின்றப்ப நீங்கள் எம்டி கான்டெஸ்ட்டில் போய் சுனில் நாராயணா பிக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் ஸ்டில் ஈடன் கார்டன்ஸில் சுனில் நாராயண் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்படின்றப்போ நீங்கள் SSV ஜெய்ஸ்வாலை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாட்ஸ் அதிகமாக வச்சிருக்காரு அப்படின்றப்போ. ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வருண் சக்கரவர்த்தி தான் ஆப்வியஸ்லி பிக் பண்ணியிருக்காங்க. ஆர்ச்சரையும் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணி ப்ளே பண்ணால் போதும் சூப்பராக ப்ராஃபிட்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஸ்டார் பிளேயர்ஸை முதல்ல பிக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் யாராவது ஆப்போசிட்டில் யாரை வேணால் பிக் பண்ணிட்டு வரலாம். பட் வின்னிங் பர்சன்டேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கனால எல்லாமே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்லியாக ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி மேட்சஸில். ஸோ குறிப்பிட்ட மேட்சஸில் வந்து ஸ்டார் பிளேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மேட்ச்சில் ஏர்லியாக ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். டுயோ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டர் ப்ளஸ் ஒரு பவுலர் எடுத்துக்கலாம். அதாவது அஜிங்கியா, சுனில் நாராயண் எடுத்திங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸு வரும். அர்ஷித் ராணா இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். இல்லை அஜிங்கியா ரஹானே கூடயும் போய்க்கலாம். ஸோ ஒரு பேட்டர், ஒரு பவுலிங் இந்த மாதிரி பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். டியோ ப்ரோவில் ஒரு சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஸ்டாட்ஸ் டு லோஸ்ட் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இமேஜோட ஆர்டரை காமிச்சிடுறேன். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோஸ்ட் ஆர்டரில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிளேயர் டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூப்ளசிஸ், KL ராகுல் நெக்ஸ்ட்டு, கேர்ள்சன், இஷான், ஜெய்தேவ் உனாட்கட் உள்ள இருக்கார். ஸ்டாட்ஸ் நல்லா வச்சுருக்காரு. முக்கியமாக இருக்கோ லோ பர்சன்டேஜ் பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். முகமது ஷமி, குல்தீப் யாதவ், ஸ்டார்க்கு, அபிஷேக் பொரேல் இவங்களுக்கு மட்டுமே ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு பெரிய அளவு ஸ்டாட்ஸ் இல்லை. அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு 25 ஆவரேஜ்ன்றது இருக்குது, ரன் ஆவரேஜ். வென்யூவில் ஹெட் டு ஹெட்டில் அதுக்கும் கீழே கம்மியாக தான் இருக்குது. அதேமாதிரி பேட் கமிங்ஸ் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ அவ்வளோதான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. மற்றபடி நிறையா பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட்லேருந்து வரலாம். ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35+ ஆவரேஜ் இருக்கார். வென்யூலையும் 35+ ஆவரேஜ், டிசி எகென்ஸ்டாகவும் 35+ ஆவரேஜ் இருக்குது. 12 மேட்ச்சில் 460 ரன் அடிச்சிருக்காரு.
3 மேட்ச்சில் 113 ரன் அடிச்சிருக்காரு டிராவிஸ் ஹெட். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார். நெக்ஸ்ட்டு ஃபேப் டு பிளேஸ் லாஸ்ட் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணார், ஃபார்முக்கு வந்திருந்தார், பார்த்துருந்தோம். ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30+ ஆவரேஜ் இருக்குது ரெண்டுலேயுமே. இவருக்குமே 7 மேட்ச்சில் 241 ரன்னும் வென்யூவில், அதே மாதிரி 19 மேட்ச்சில் 621 ரன் அடிச்சிருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டாக ஃபேப் டு பிளஸிஸ். கேஎல் ராகுல் தேர்ட் இருக்கார், இவருக்குமே 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது வென்யூலையும் சரி ஹெட் ஹெட்லையும் சரி. 14 மேட்ச்சில் உங்களுக்கு 472 ரன் அடிச்சிருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டாக. வென்யூவில் 8 மேட்ச்சில் 260 ரன் கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு கேஎல் ராகுல். ஸோ போன மேட்ச் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட்டு, தேவையில்லாத ரன் அவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் நின்றுருந்தாருன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. கேகேஆரை வின் பண்ண விட்டாங்க டிசி. அடுத்து ஹென்ரிஸ் கிளாசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 ஆவரேஜ் இருக்கார் இந்த வென்யூவில். 15 மேட்ச்சில் 614 ரன் அடிக்கிறாரு. அதுக்கு பிகாஸ் ஆஃப் அந்த 3 டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா இவர் தான் வந்து ரன்னை ஏற்றுறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனால அதிக ரன்களும் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இவரோட டிசிக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 25 ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. பட் வென்யூ ஸ்டாட்ஸ் செம்மையாக இருக்குது. அதுக்கடுத்தா இருக்கிறது இஷான் கிஷான் எம்ஏல இருந்த வரைக்கும் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். இந்த சீசன் வெளியே அனுப்பிச்சாங்க, எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு 100 அடித்தார், சிஎஸ்கே எகெயின்ஸ்டாக ஒரு 44 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட் இல்லைனா டபுள் டிஜிட்டில், அதாவது 10 ரன் 12 ரன் 20 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆகிட்டு இருக்காரு இஷான் கிஷான். இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாட்ஸுமே கொஞ்சம் நல்லா வச்சிருக்காரு. டிசிக்கு எகெயின்ஸ்டாக 17 மேட்ச்சில் 529 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 ஆவரேஜ்ன்றது இருக்குது டிசிக்கு எகெயின்ஸ்டாக. வென்யூவில் உங்களுக்கு 25 ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு இஷான் கிஷான், நோட் பண்ணிக்கோங்க. ஜெய்தேவ் உனாட்கட் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம், இவ்வளோ ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு, எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க, ஏன் அது வந்து நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் போடுற பவுலர்ஸ்க்கு எப்போயுமே டெத்தில் விக்கெட்ன்ற விழுகும், அதை நல்லா யூஸ் பண்ணி ஒரே ஓவரில் 3 விக்கெட்ன்றது பிக் பண்ணார். யாருமே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அன்எக்ஸ்பெக்டட். பட் இந்த மேட்ச்சுமே ஃபஸ்ட் பவுலிங்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம், ஏன்னா ஸ்டாட்ஸுமே நல்லா வச்சுருக்காரு. வென்யூவில் 12 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், அதுவுமே கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸ்டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் 12 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிக்கு எகெயின்ஸ்டாக 10 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவருக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுமே சூப்பராக இருக்குது ஸ்டாட்ஸு. ஸோ தாராளமாக நீங்கள் கிராண்ட் லீக்லையோ இல்லை ஸ்மால் லீக்கில் கூட ஒரு ரிஸ்கி ட்ரையாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ஸ்டாட்ஸ் லோஸர் ஆட பேரில் ஷமிக்கு இந்த சீசன் பெரிய இது இல்லை, பட் ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் வச்சிருக்காரு. 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில், பர்டிகுலர் வென்யூவில். டிசிக்கு எகெயின்ஸ்டாக 10 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு முகமது ஷமி. ஸோ பவுலர்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டாட்ஸ் இந்த இருக்குது. குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வென்யூவில் விக்கெட்ஸ் வந்து பெரிய லெவலுக்கு 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு. பட் எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டாக 15 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் நியூட்ரல் ட்ராக்காக இருந்துச்சு. பவுலிங் சப்போர்ட் பண்ணுற பிச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பவுலர்ஸ்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸில் உங்களுக்கு அடுத்த இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு. வென்யூவில் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் பவுலர்ஸ்க்கு பெரிய இல்லை, பட் ஜெய்தேவ் உனாட்கட் மட்டும் 12 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டாக 7 இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்தார். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சீசனில் ப்ளே பண்ண எஸ்ஆர்ஹெச் டிசி மேட்ச்லேயே உங்களுக்கு இஷான் கிஷான் எல்லாத்தையுமே வச்சு எடுத்தார் மிச்சல் ஸ்டாருக்கு. ஐ திங்க் 2-3 விக்கெட்டா இல்லை 5 விக்கெட்டோ ஏதோ ஒரு மேட்ச் பிக் பண்ணாலும் இந்த மேட்ச் என்னன்னு தெரில. பட் இஷான் கிஷானை கரெக்டாக வச்சு எடுத்தார். எல்லாருமே அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க, டிசி வின் பண்ணாங்க அந்த மேட்ச்சை. ஸோ ஸ்டாருக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங்கில் இனிமேல் பெட்டராக பண்ணியிருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கு. அபிஷேக் பொரேல் போன மேட்ச் அவுட் ஆனார் ஏமாவே, பட் அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் கொஞ்சம் ட்ரீம் டீம் குள்ள அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். இந்த வென்யூவில் இவர் ப்ளே பண்ண கிடையாது, நாட் ப்ளே டேட்டுன்னு தான் இருக்குது, எந்த ஒரு ஸ்டாட்ஸும் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறாரு ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில். ஸோ உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டாக 2 மேட்ச்சில் 76 ரன் என்று அடிச்சிருக்காரு. இவருமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் இன்னும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் அபிஷேக் பொரேல், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்களாம் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் பிளேஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் அபிஷேக் பொரேல் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப நல்ல ஆவரேஜ் அதிகமாகவே இருக்குது. பட் நல்ல பேட்டிங் வச்சுன்னா செகண்ட் பேட்டிங்லேயும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட் பவுலிங் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது ஷமி ஃபஸ்ட் பவுலிங் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டுன்னு வந்துட்டால் டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் கையில் பிடிக்க முடியாது. பட் ஸ்டில் அவரோட ஆவரேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்ப தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு டிராவிஸ் ஹெட்டு. செகண்ட் பேட்டிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாருக்கு இந்த மாதிரி சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை. பட் செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு, அந்த ஆவரேஜ்ன்றது தான் அதிகமாக இருக்குது. பேட் கமிஷன் செகண்ட் பவுலிங்கில் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. இதெல்லாம் செகண்டரி ஸ்டாட்ஸ், இதையும் நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே யூஸ்ன்றது ஆகும். இப்போ நம்ம மேட்ச் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்லேருந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவோட நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா கொஞ்சம் டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். பட் இவங்க 2 பேர், இந்த 3 பேருக்குமே என்ன பிரச்சனை, இஷான் கிஷான் கூட கொஞ்சம் சென்சிபிளாக ஆடுற மாதிரி தெரியுது. போன மேட்ச்சுமே வச்சு எடுத்துட்டாங்க. ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு போன மேட்ச்.
ஸோ அதை விட்டுறலாம். இந்த மேட்ச் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு இஷான் கிஷான். சிஎஸ்கே கூட கொஞ்சம் சென்சிபிளாக ஆன மாதிரி தெரிஞ்சுது. பட் இவங்க 2 பேர் டிராவிஸ் ஹெட் ப்ளஸ் உங்களுக்கு அபிஷேக் சர்மா 2 பேர்த்துக்கும் இனிஷியலில் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் சீம் இருந்தாலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நீங்கள் எம்ஐ vs SRH மேட்ச் இதே கிரௌண்டில் நடந்துச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பெரிய லெவலில் ஸ்விங்குன்றது ஆக கிடையாது, லைட் ஸ்விங் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வச்சு எடுத்தாங்க டிராவிஸ் ஹெட்டை. அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் ஆடிட்டு அவுட் ஆனார். சிஎஸ்கே எகேன்ஸ்டாக கலீல் அகமது பாலில் ஸ்விங்கு ஏர்லியராக சிஎஸ்கே கிரவுண்டில் இருக்கும் சேப்பாக்கில். அது இருந்தவனே கரெக்டாக அவருமே வச்சு எடுத்தார். ஃபஸ்ட்டு பால் அபிஷேக் சர்மா அவுட். அதே நீங்கள் வந்து ஜிடி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஜிடி கூட தான் ப்ளே பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேட்டிங் பிச் தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஜிடி 200க்கு மேலே அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சிம்ன்றது பெரிய லெவலில் இல்லை. செகண்ட் பேட்டிங் அப்போ பெரிய லெவலில் இல்லை. ஸோ நல்லா ப்ளே பண்ணி அபிஷேக் சர்மா ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்ததுனால அதிக ஸ்கோருன்றது போனார். டிராவிஸ் ஹெட் அதுலேயுமே அவுட்டு தூக்கி அடித்தார். நல்ல ஒரு ரஷீத் கான் கேட்ச் பிடிச்சாரு, அவுட் ஆகிட்டார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மேட்ச்சு அவங்க வந்து அவங்களுடைய ஃபேவரட் பிச்சான ஃப்ளாட் கிரவுண்டை தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், டிசியை கூட கூட்டிகிட்டு போக தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு ப்ரெஷர்ன்றது பெரிய உள்ள எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி இவங்கெல்லாம் ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஜாலியாக ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் தான். ஹிட் பண்ண தான் பார்ப்பாங்க எல்லா பாலுமே. அப்படின்றப்போ அந்த ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் இவங்க நல்ல பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸுமே இருக்கும். பட் டிராவிஸ் ஹெட்டுக்கும் மிச்சல் ஸ்டார்க்கும் ஒரு பெரிய உள்ள ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. மிச்சல் ஸ்டார் நிறையா டைம் டிராவிஸ் ஹெட்டை எடுத்திருக்காரு விக்கெட்டு. அப்படி பார்க்குறப்போ டிராவிஸ் ஹெட்டுக்கு ஏர்லியராக ஸ்விங் இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் ட்ரபுள்ன்றது இருக்கும் மிச்சல் ஸ்டார்க்கில். பட் ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது. டிராவிஸ் ஹெட்டுக்கு கொஞ்சம் லக்கி பிளேயரும் கூட, நிறைய சான்சஸ் வந்து மிஸ் ஆகும். அபிஷேக் சர்மாவும் அதே மாதிரி தான். பஞ்சாப் கிங்ஸ் கூட இதே கிரவுண்டில் ஒரு 140 ரன் அடித்தார். அதுலேயுமே 3-4 சான்ஸ்ன்றது வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் எம்ஐ மாதிரி பிளான் பண்ணி தூக்குவாங்களான்றது 50% சொல்லலாம். ஏன்னா அந்த பக்கமே கொஞ்சம் நல்ல பவுலிங் இருக்காங்க. பட் ஸ்டில் எஸ்ஆர்ஹெச்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜிடி கூடயும் அகேன்ஸ்டாக கொஞ்சம் நல்லா தான் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். அபிஷேக் சர்மா அதிக ஸ்கோர்ன்றது போனார். டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ஒரு 20+ ரன் அடித்தார். இஷான் கிஷான் அவுட்டு, ஸ்டாட் சுத்தமாக இல்லை. அப்புறம் ஹென்ரிச் கிளாசன் கொஞ்சம் ப்ளே பண்ணார். அவருமே பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்ல முடியாது. அபிஷேக் சர்மா தான் ஒரு 70+ அடித்தார் ஜிடிக்கு எகேன்ஸ்டாக. ஸோ பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டிங்குமே கிடைக்காது. ஏன்னா இவங்களாம் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களாம் வந்து பேட் பண்ணி கொடுக்குறாரு, கொஞ்சம் ரன்ஸுன்றது அடிக்கிறாரு. அதுலேயுமே அவருக்கு பாயிண்ட்ஸ்ன்றது வருது. 6 அடித்தார் போனோமா ஜிடிக்கு எகேன்ஸ்டாக. ஸோ அதையும் நோட் பண்ண வேண்டியது. இஷான் கிஷான் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க ஸ்டாட்ஸ் இல்லைன்னு அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் போன மேட்ச் மிச்சல் ஸ்டார் கரெக்டாக வச்சு எடுத்தார். பட் ஸ்டில் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாட்ஸுமே நல்லா வச்சுருக்காரு. அப்படின்றப்போ இஷான் கிஷான் இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஒரு டீமுக்குள்ள ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி டிராவிஸ் ஹெட்டுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா கொஞ்சம் டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக ஒரு 20+ ரன்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏரியா ஸ்விங் அண்ட் சீம் இல்லை அப்படின்னா இருக்கிறதுக்கான சான்ஸுமே கம்மி. கொஞ்சம் பேட்டிங் பிச் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு இவங்க ஏர்லியராகவே ஒரு 20 ரன் அடித்து டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசன் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. அவர் யாருமே எந்த மேட்சுமே நம்ம எடுத்துருக்க மாட்டோம், கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ விட்டுருவோம். ஹென்ரிச் கிளாசன் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. 2 மேட்சாக கொஞ்சம் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சிஎஸ்கே எகேன்ஸ்டாகவும் ஜிடிக்கு எகேன்ஸ்டாகவும். பட் ஸ்டில் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்ல ரன் அடிப்பார்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட இவர் தான் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ரன்ஸ்ன்றது அடிச்சு கொடுத்தார். அதிக ரன்கள் இவர் தான் அடித்தார். அபினவ் மனோகர் கொஞ்சம் ப்ளே பண்ணார். ஸோ அனிகேட் வர்மா பெரிய உள்ள பெர்ஃபார்மன்ஸ் என்று இல்லை. கமிங் டு மெண்டிஸ்க்கு சிஎஸ்கே எகேன்ஸ்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் லாஸ்ட் மேட்ச் பெரிய உள்ள பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை கமிங் டு மெண்டிஸ். பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் விக்கெட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்படின்றப்போ அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிது. மினிமம் ஒரு 10 ரன் அடிச்சிடறாரு. ஒரு விக்கெட் ஃபஸ்ட் பவுலிங்னா, செகண்ட் பவுலிங்னா 2 விக்கெட்டு. இப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பேட் கமிங்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிச்சில் உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம் சப்போர்ட் இருந்தால் மட்டுமே முகமது ஷமியால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா அவரோட பிக் பவுலிங் இந்த ஐபிஎல்லில் கிடையாது. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ளே வந்தார். ஐபிஎல்லில் பெரிய உள்ள பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. விக்கெட்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் பிக் பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் வென்யூலையுமே விக்கெட் ஆவரேஜ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா. இன்னொரு பிச்சுமே இருக்குது பவுலிங் ட்ராக்கு, அதுவுமே 2 மேட்ச் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலை. ஸோ லாஸ்ட்டில் வரக்கூடிய பிச் ரிப்போர்ட் நம்ம பார்த்து எடுக்கிறது இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். பட் ஸ்டில் லாஸ்ட்டில் வரக்கூடிய பிச் ரிப்போர்ட்டில் சம்டைம்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் அது ஆப்போசிட்டாக தான் போகுது. அதையும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அதில் சொல்லிடுவாங்க எந்த மேட்ச் யூஸ் பண்ண பிச்சுன்றதை கரெக்டாக போட்டுருவாங்க. நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் டீம்ஸ்ன்றதை பிக் பண்ணிக்கலாம். ஜீசன் அன்சாரியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். பட் இந்த வென்யூவில் பர்டிகுலர் வென்யூவில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு 4 விக்கெட் எடுத்தார் சிஎஸ்கே. அந்த மாதிரி பிச்சில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிச்சில் அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்கலாம். மற்ற பிச்சஸ் பேட்டிங் பிச் அப்படின்னா இவரோட ஸ்லோவர் ஒன்றை ஈஸியாக பிக் பண்ணி வேரியேஷன்ஸை ஈஸியாக பிக் பண்ணி அடிச்சிடுறாங்க.
போன மேட்சே பார்த்தோம் ஜிடிக்கு எகென்ஸ்டாக அதிக எக்ஸ்பென்சிவாக போனது ஹர்ஷல் பட்டேல் மட்டுமே. பட் சிஎஸ்கே சேப்பா கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா பிச்சு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணிச்சு, டெத் ஓவரும் போட்டார். ஜெய்தேவ் உனாட்கட் அதிகபட்ச ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. இந்த பவுலிங் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அதிகபட்சம் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் ஓவர் அவருக்கு தான் தராரு. பேட் கமிங்ஸ் நல்லாவும் பண்ணி 3 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராண்ட் லீக் கேப்டன் வைசி லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜெய்தேவ் உனாட்கட் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாட்ஸை நான் அதிகமாக பார்த்து அதுக்கேற்றபடி நான் சொல்லுவேன். அப்படின்றப்போ உங்களுக்கு ஜெய்தேவ் உனாட்கட் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் வைஸியாக கிராண்ட் லீக்கில். அதே மாதிரி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 2 பேர்த்தை விட்டு இஷான் கிஷானை இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களையும் ட்ரை பண்ணுங்கள். பட் என்ன சொல்கிறேன்னா இவங்க 2 பேர்த்தை நம்புறதோட இந்த மேட்ச் கொஞ்சம் இஷான் கிஷான் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றும் வச்சிருக்காரு. அப்படின்றப்போ நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு டிஃப்ரெண்டியல் கேப்டன் வைசி போடணும் அப்படின்னா இஷான் கிஷானை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவில் எல்லாருமே ஈவனாக ட்ரை பண்ணுவாங்க கிராண்ட் லீக்கில். அப்படின்றப்போ நீங்கள் ஜெய்தேவ் உனாட்கட் அதுக்கப்புறம் இஷான் கிஷானை இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக் கேப்டன் வைசியா. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸுமே உங்களுக்கு ஜெய்தேவ் உனாட்கட், இஷான் கிஷானை இந்த மேட்ச் கண்டிப்பாக நிறைய பேர் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா போன மேட்ச் நம்பி எடுத்துருப்பாங்க. சிஎஸ்கே மேட்ச் நல்லா பண்ணார். பட் ஸ்டாட்ஸ் சுத்தமாக இல்லை. நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ளாப்ன்றது ஆனார். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இந்த 2 பேரையுமே கிராண்ட் லீக் கேப்டன் வைஸாகவும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாகவும் நான் சொல்கிறேன். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. பேட் கமிங்ஸ், ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. ஸோ பவுலர்ஸில் உங்களுக்கு ஜெய்தேவ் உனாட்கட் அதிக ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. முகமது ஷமியும் அதிக ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. பட் ஸ்டில் அவருடைய பீக் பவுலிங்ன்றது இல்லை. ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காது முகமது ஷமி. ஸோ இந்த பக்கமே நல்ல பேட்டர்ஸ் இருக்கனால கொஞ்சம் அவருக்கு ட்ரபிளாக தான் இருக்கும். லாஸ்ட் ஓவருமே அவருக்கு தர மாட்டாங்க. ஜெய்தேவ் உனாட்கட் இல்லை ஹர்ஷல் பட்டேல், பேட் கமிங்ஸ் தான் டெத்தில் போட்டுட்டு இருக்காங்க. ஏர்லியரா மட்டுமே முகமது ஷமியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேப் டுப்ளிஸ் போன மாதிரி சூப்பர் ஃபார்மில் வந்துட்டார். நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கார். உங்களுக்கு ஸ்மால் லீக் கேப்டன் வைசி நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ கேட்டுக்கோங்க. ஸ்மால் லீக் கேப்டன் வைசினா யாரை போட்டிருப்பாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபேப் டுப்ளிஸ், அக்ஷர் பட்டேல், அதே மாதிரி கேஎல் ராகுல் 3 பேர் இருக்காங்க. இப்போது இந்த மேட்ச்சில் டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுமே ரிஸ்க் தான். ஸோ விட்டுட்டு ஒரு சேஃபான 4 பிளேயர் அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச பர்சன்டேஜில் அக்ஷர் பட்டேல், ஃபேப் டுப்ளிஸ், கேஎல் ராகுல், ஹென்ரிச் கிளாசன் இவங்க 4 பேர்த்துக்குள்ளேயே மாற்றி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் அதாவது ஹைதராபாத்தில் ப்ளே பண்ணுறதுனால உங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டையும் போன மேட்ச் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஜிடிக்கு எகென்ஸ்டா மேட்ச்லேயே அவர் அவுட் ஆகிட்டார். பட் இந்த மேட்ச்லேயும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஹைதராபாத்தில் ப்ளே பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு 5th சாய்ஸாகவும் 6th சாய்ஸாகவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 யாருன்னா அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், ஃபேப் டுப்ளிஸ், ஹென்ரிச் கிளாசன் இவங்க 4 பேர் தான் ஃபஸ்ட்டு 4 சாய்ஸு. அடுத்து 5வது 6வது சாய்ஸ் தான் இவங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வரும். பெட்ரு சேஃபாக நம்ம கேஎல் ராகுல், ஃபேப் டுப்ளிஸ், அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காரு. ஒரு ரன்னுமே வந்து குவிக்காக ரன் அடிச்சிருக்காரு. ஹிட்டிங் எபிலிட்டியோட ப்ளே பண்ணுறாரு. அதுலேயுமே பாயிண்ட்ஸ் அதிகமாக வருது. பவுலிங்லேயும் நல்லா போகிறாரு. யார் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, அக்ஷர் பட்டேல் போடுறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ன்றது ஆகுறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக சேஃப் கேப்டனாக ஸ்மால் லீக்ஸ்க்கு அக்ஷர் பட்டேல் இருப்பார். ஒய்ஸே நீங்கள் ஃபேப் டுப்ளிஸ், ஹென்ரிச் கிளாசன், கேஎல் ராகுல் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். இந்த மேட்ச்மே நல்லா ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த பக்கம் முகமது ஷமி இனிஷியலில் போடக்கூடிய முகமது ஷமி பெரிய ஒரு ஃபார்மில் இல்லாதனால ஃபேப் டுப்ளிஸுக்கு தான் அது ப்ளஸ் ஆக முடியும். ஸோ அப்படின்றப்போ அபிஷேக் பொறையிலுமே இந்த மேட்ச் சூப்பராக பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இவர் லோ பர்சன்டேஜாக இருப்பாரான்னு தெரில. போன மேட்ச் ஃப்ளாப் ஆனதுனால இந்த மேட்ச் அபிஷேக் பொறையில், இஷான் கிஷான்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருண் நாயர் அவசரப்படுறாரு. எல்லா வாலுமே அடிக்க போய் அவசரப்பட்டு அவுட் ஆகிறாரு. பட் இது நல்ல பேட்டிங் வச்சு ஸ்டாட்ஸ்ன்றது பெரிய அளவில் இல்லை. இவருமே ஒரு கிராண்ட் லீக் பிக்காக இருக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கேஎல் ராகுல் சொல்லவே தெரியல. இவங்கெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஸ்டப்ஸுக்கு இந்த மேட்ச்சு சுத்தமாக ஸ்டாட்ஸ்ன்றதே இல்லை. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாகவும் புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 3 மேட்ச்சில் 33 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு வந்து ஸ்பின்னில் கொஞ்சம் பிரச்சனைன்றது இருக்குது. ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. ஒரு யாரோட பால்னு தெரில. பட் கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரன்ஸ் அடித்தார். பேஸ் அட்டாக்கை கொஞ்சம் டீசெண்டாக ஆகிறாரு. ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. போன மேட்சுமே ஸ்பின் பவுலிங் தான் அவுட்டுன்றது ஆனார். பிக் பண்ண முடியல. வருண் சக்கரவர்த்தியும் நரேனோ யாரோ விக்கெட் எடுத்தாங்க கேகேஆருக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய மேட்ச்சில். ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஸ்பின் அப்படி ஸ்ட்ராங்காக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. உங்களுக்கு அமிட்டோ மெண்டிஸ் தான் ரைட் லெஃப்ட் மாற்றி போடுவார். ஜீசன் மல்லிங்கா அவ்வளோதான். பெரிய அளவில் இந்த கிரவுண்ட்லேயுமே ஸ்பின்னுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காது. அப்படின்றப்போ ஸ்டப்ஸு பட் ஹெட் டு ஹெட்லேயும் ஸ்டாட்ஸ் பெரிய அளவில் இல்லை. வென்யூவில் நாட் பிளேட் 8 அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டப்ஸு, கருண் நாயர், அபிஷேக் பொறையில் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கிராண்ட் லீக் பிக்ஸாக இருப்பாங்க. அதேமாதிரி சேஃப் பிக்ஸ்னால் ஃபேப் டுப்ளிஸ், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல். விபுராஜ் நிகம் போன மேட்ச்லேருந்து ஃபார்முக்கு வந்துட்டார். பட் இந்த மேட்ச் அவருடைய பவுலிங் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான்.
நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு விப்ராஜ் நிகம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் டவுட்டு தான். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இப்போ பிச்சு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அந்த பக்கம் டாப் ஆர்டர் 3 பேருமே லெஃப்ட்டு, அந்த 3 பேர் அவுட் ஆனால் மட்டுமே அடுத்தடுத்து ரைட் ஹேண்டர்ஸ் வருவாங்க. அப்படின்றப்ப விப்ராஜ் நிகம் ஒரு லெக் ஸ்பின்னரு. ஸோ கொஞ்சம் ஒரு ட்ரபுள்ன்றது இருக்கலாம், எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஆனால் பட் போன மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார். பேட்டிங்லேயே வந்து கொஞ்சம் ரன்ஸுன்றது அடித்தார் விப்ராஜ் நிகம். பட் பிச்சு எப்படி இருக்குன்றதை பார்த்து இந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்டப்ஸு விப்ராஜ் நிகம் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக பிச்சுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டப்ஸுக்கு போங்க, பவுலிங் ஃப்ரெண்ட்லினா விப்ராஜ் நிகமுக்கு போங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி கருண் நாயர், அபிஷேக் போரையில் நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் அதே விக்கெட்டில் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸுமே நான் காட்டியிருந்தேன், அவனோட இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. முகேஷ் குமாருக்கு சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை இந்த மேட்ச்சு. சமீரா உங்களுக்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் பிக் பண்ண பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். ஏன்னா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப டெத்தில் போடுறப்ப மட்டும்தான் அவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. செகண்ட் பவுலிங்கில் மேக்ஸிமம் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. செகண்ட் பவுலிங்னா விக்கெட் விழுமான்றது பெரிய டவுட்டாக தான் இருக்கும் சமீராவுக்கு. ஸோ குல்தீப் யாதவ் ஓரளவுக்கு ஹெட் டு ஹெட்டில் நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காரு. 15 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் பெரிய பவுலர் சப்போர்ட் இல்லை, முக்கியமாக ஸ்பின் பவுலிங்க்கு பெரிய ஒரு சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜீசன் அன்சாரியும் பெரிய ஒரு ஸ்டாட்ஸ் இல்லை. உங்களுக்கு குல்தீப் யாதவுமே பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டுன்றது தான் பிக் பண்ணியிருக்காரு. பெரிய விக்கெட்ஸ் எடுக்கப்படவில்லை. அசுதோஷ் சர்மா சில மேட்சஸாக கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு. ஸோ அவர் தேவைப்பட மாட்டார்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு பேட்டில்ஸாக போச்சு அப்படின்னா யார் வேணால் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா 2 பக்கமே நல்ல பேட்டர்ஸ்ன்றது இருக்காங்க. பட் ஸ்டாண்டர்ட் பேட்டிங் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் தான் ஃபேட் டூப்ளசிஸ், கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. பட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் டஃப் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேட்ச் ஒன் சைடாக போகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா மேட்சுமே நம்ம ஒன் சைட் டீம் யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ஸ்டில் இந்த மேட்ச் ஜிடி கூடயே கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாங்க, நல்ல பேட்டிங் ட்ராக்னால எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச்சுமே பேட்டிங் ட்ராக்காக தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்படின்றப்போ அவங்களுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசி வின் பண்ண தான் பார்ப்பாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் பேட்டில் ரொம்ப ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நிறைய டீம்ஸ் வந்து இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் ரேஸ்னால எல்லாமே வின் பண்ண தான் பார்ப்பாங்க. டிசி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் கிராண்ட் லீக் கேப்டன்சி, ஸ்மால் லீக், இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ், ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை நீங்கள் செஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் 1க்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின்றது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட சேனல் நேம்லேயே நிறையா ஃப்ராட்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த வடகன்ஸ்னால். ஸோ சேம் நேம் சேம் லோகோ வச்சு உங்களை பேட் டீம்ஸ் தரேன்னு சொல்லி ஏமாறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எப்போயுமே ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வின்னிங்ஸ், ஸ்மால் லீக்ஸ்க்கான மினிஜிஎல், கிராண்ட் லீக் டீமு, அதே மாதிரி டிஓ பிக்ஸு, டெய்லியும் ரியல் 11க்கான ட்ரைடிங் பிக்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். அதுக்கான ரிசல்ட்ஸுமே நம்ம போட்டுருவோம் டெலிகிராமில், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரியல் லெவல்லேயும் உங்களுக்கு 80% ட்ரேடிங்க்கு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஐபிஎல்லில் ஸ்மால் லெக்ஸ்மே நல்லா போயிட்டுருக்கு. எல்லாமே நம்ம சேனலில் ஓவரால் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ விஷன் 11 ஆப்பில் ஸ்மால் லெக்ஸ்க்கு கிளாஸ்ன்றதே ஆகாது. நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் மெனி இயர்ஸாக நான் விஷன் 11 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கிளாஸ்ன்றது ரொம்ப ரேரு. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் விஷன் 11 ஆப்பில். ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. நல்ல ஆப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். 2K Tech தான் ரெஃபர் கோடு எல்லா ஆப்ஸுக்குமே.